பெரியார் விட்டு சென்ற பணிகளை எந்த ஒரு சபலமின்றி முடிக்கும் ஒரே கூட்டம் திராவிட கழகம் என்று அக்கட்சியின் தலைவர் கி வீரமணி ஈரோட்டில் தெரிவித்துள்ளார். தந்தை பெரியாரின் 134வது பிறந்த தினத்தையொட்டி திராவிட கழகத்தின் மண்டல மாநாடு நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய வீரமணி, அண்ணாவின் படத்தை கொடியில் வைத்துக் கொண்டு அவருக்கு மாலை அணிவதற்கே ராகு காலம் பார்த்து சிலர் அவரை கொச்சைப்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். உச்சநீதிமன்றத்தில் 28 நீதிபதிகள் உள்ளனர், ஆனால் அதில் ஒருவர் கூட தாழ்த்தப்பட்டவில்லை என்று அப்போது குறிப்பிட்டார். காளான்கள் எல்லாம் முளைத்து அதன் மூலமாக கழனியிலே வளர்ந்திருக்கிற கொள்கை பயிர்களை எல்லாம் நாம் மேயலாம் என்று நினைக்கின்ற இந்த காலகட்டத்திலே அதை காக்க வேண்டிய பொறுப்பு, பெரியாரை பரப்ப வேண்டிய காலகட்டம் ஒன்றிருந்தது. பெரியாரை பாதுகாக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். அந்த காலகட்டத்திலே உண்மையான பெரியார் தொண்டர்கள் அதற்கான உறுதிமொழியேற்று லட்சிய பயணத்தை தொடர்கிறோம். இதனிடையே ஈரோட்டில் நடைபெற்ற தமிழ் தேசிய இன எழுச்சி பொதுக்கூட்டத்தில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தேசிய கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் பாஜக போன்ற கட்சிகள் தமிழர்களுக்கு ஒருபோதும் ஆதரவாக இருந்ததில்லை என்று குற்றம் சாட்டினார். ஜாதி மத ரீதியாக பிளவுபட்டுள்ள தமிழகத்தை ஒன்றிணைத்தால் தமிழ் ஈழம் எழுச்சி பெறும் என்றும் கூறினார். காவிரி நதிநீர் உரிமைக்காக களத்திலே காங்கிரஸ் பேரியக்கம் நின்றதுண்டா? இல்லை. பாரதிய ஜனதா என்கிற தேசிய கட்சி இப்போது கர்நாடகாவை ஆளுகிற கட்சி. உனது உரிமைக்காக, உனது உயிர் ஜீவ ஆதாரமாக இருக்கிற, உனது வாழ்வாதாரமாக இருக்கிற, உனது தேசிய தொழில் விவசாயத்தை செய்வதற்கு ஆதாரமாக இருக்கிற தண்ணீரை தர மறுக்கிறது. உனது நிலம் வறண்டு உனது வாழ்க்கை இறந்து கிடக்கிறது. ஏன் தர முடியல? பிறகு இந்த தேசிய கட்சிகளால் என்ன பயன்?